மாணவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து மேக்னெட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஃபெக்ட் இன் கரண்ட் அதை பார்க்க போறோம். அதுல வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா பயாட்-சாவர்ட் லா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த பயாட்-சாவர்ட் அப்படிங்கறவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் டெஃபினட்டா ஒரு கண்டக்டர்ல கரண்ட் போகுதுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் பார்த்துருக்கோம். அப்ப அந்த கண்டக்டர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல நீங்க ஒரு பாயிண்ட சூஸ் பண்ணிட்டு what is the magnetic field at the point due to the current carrying conductor. இந்த கண்டக்டர்ல ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை நீங்க கன்சிடர் பண்றீங்க. இந்த கரண்ட் வந்து இந்த எலிமெண்ட் வழியாவும் பாஸ் பண்ணும். அப்ப இந்த எலிமெண்ட் வழியா கரண்ட் பாஸ் பண்ணும்போது due to the current flow through this element what is the magnetic field at this point P. இதுதான் பயாட்-சாவர்ட் லாவோட கான்செப்ட். ஒரு கண்டக்டரோட ஒரு பார்ட்ல கரண்ட் போகும்போது அந்த பார்ட் ஆஃப் த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல அந்த இதுலேயே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்க பாயிண்ட்ல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப அவர் அதை ப்ரெடிக்ட் பண்ணி என்ன லா சொல்லியிருக்காரு அப்படின்னா, the magnetic field due to the element of the current carrying conductor வந்து always directly proportional to the strength of the current. அந்த அது வழியா போற கரண்டோட ஸ்ட்ரென்த்துக்கு எப்படி இருக்கும்? டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கும். and always directly proportional to the length of the conductor. அந்த current elementோட lengthக்கு என்ன proportionல இருக்கும்? direct proportionல இருக்கும். sin of the angle formed between the DL and R. அந்த R க்கும் DL க்கும் இடையில இருக்க sin of the angle என்ன proportionல இருக்கும்? direct proportion. and inversely proportional to the square of the distance between the point and the conductor. அப்ப இந்த லால என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு கண்டக்டரோட ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை நீங்க கன்சிடர் பண்ணி அது கரண்ட் கேரிங் கண்டக்டரா இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்க பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அப்ப the magnetic field at any point due to the current carrying element of the conductor is directly proportional to the strength of the current, directly proportional to the length of the current element, and directly proportional to the sin of the angle between the current and length, inversely proportional to the square of the distance of the point from the conductor. அப்ப இந்த லா படி பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் dp அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? கரண்ட்க்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன், லெங்த் dl க்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன், I க்கு dl க்கு இடையில இருக்க sin of the angle க்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சோ அதெல்லாம் மேல நியூமரேட்டர்ல போட்டுட்டேன். இந்த பாயிண்ட் இந்த எலிமெண்ட்ல இருந்து r ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்க்கு என்ன ப்ரொபோர்ஷன்? இன்வெர்ஸ். அதனால என்ன போட்டுட்டோம்? r ஸ்கொயர். அப்ப dv proportional to idl sin theta by r square. இந்த மாதிரி proportionality வந்தாலே அதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா we have to introduce the constant. நீங்க அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லிட்டேன்? dv equal to k into idl sin theta by r square. அந்த k ஓட வேல்யூவை எக்ஸ்பெரிமெண்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? mu0 by 2pi. ஏன்னா since the conductor is placed in vacuum or empty space, அது யார்ல இருக்கிறதுனால mu0. இதே மீடியம்ல இருந்ததுன்னா mu வரும். mu0ங்கிறது permittivity of the free space. mu0 by 2pi. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? dv is equal to mu0 idl sin theta by 4pi r square. ரைட்? இப்போ இத வெக்டார் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படின்னா உடனே இங்க இதோட பொசிஷன் வெக்டார் நம்ம எடுக்கணும். இதோட யூனிட் வெக்டார் என்னன்னு சொல்லிருக்கோம்? r. அப்ப இத எப்படி எழுதலாம்? dv vector is equal to mu0 idl vector cross r vector by 4pi r square. என்ன மீன்ஸ் இங்க sin theta பண்ணோம். இந்த வெக்டார் ப்ராடக்ட்ல a cross b னா என்ன பார்த்திருக்கோம்? ab sin theta into n cap பார்த்திருக்கோம்ல. அதனால தான் இந்த dl sin theta பதிலா நம்ம என்ன எடுத்துட்டோம்? dl cross r ன்னு எடுத்துட்டோம். புரியுதா? அப்ப இது வந்து நம்ம இங்க வந்து ஒரு ஸ்மால் எலிமெண்ட் ஆஃப் தி கண்டக்டரால இங்க பார்த்துட்டோம். what is the field due to the total length of the conductor? அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to என்ன பண்ணணும்? இன்டகிரேட். அப்ப b வேணும்னா இன்டகிரல் db. இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகும்? mu0 idl cross r by 4pi r square. ரைட். இப்போ இந்த ரெண்டு கேஸ் பார்ப்போம். suppose the point p lies on the conductor. அப்ப இந்த p ங்கற பாயிண்ட் இங்கே இருந்ததுன்னா இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன ஆகும்? 0. தீட்டா வேல்யூ 0 ஆயிடுச்சுனா sin தீட்டா வந்து sin 0 ஆயிடுமா? sin 0 க்கு என்ன வேல்யூ? 0. so magnitude of the magnetic field என்ன ஆகும்? 0. இப்ப when the point lies on the conductor itself, நீ எடுக்கிற பாயிண்ட் அந்த கண்டக்டர்லயே எடுத்த அப்படினா அந்த பாயிண்ட்ல magnitude of the magnetic field என்ன ஆகும்? 0 ஆகும். second case, if the point is perpendicular to the conductor, அப்ப கண்டக்டர் இப்படி இருக்கு, இது இப்படினா perpendicularனால இந்த angle என்ன
sin 90. sin 90 க்கு என்ன வேல்யூ 1. அப்ப 1 க்கு போது dv equal to என்ன mu 0 ideal sin theta பதிலா 1 by 4 pi r square. இந்த n கேப்ங்கிறது யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு r and dl. புரியுதா? இது வெக்டார் ஃபார்ம்ல கேட்டா இது எழுதணும், ஸ்கேலார் ஃபார்ம்னா இது ஏன் ரெண்டு கேஸ் சொல்றேன்னா உங்களோட ப்ராப்ளத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த பாயிண்ட் கண்டக்டாவே இருக்குதுன்னா தீட்டா 0வா இருக்கிறதுனால மேக்னிட்யூட் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னது 0 ஆகுது. அதே பெர்பெண்டிகுலர் டு தி கண்டக்டரா இருந்ததுன்னா தீட்டா 90 இருக்கிறதுனால அது மேக்ஸிமமா இருக்கும். ஏன்னா சைனோட மேக்ஸிமம் வேல்யூவே 1 தான் sin 90. அதோட வேல்யூ என்ன mu 0 ideal by 4 pi r square into n cap. இப்ப அதோட கண்டினியூஷனா என்ன பார்க்க போறோம்? இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. இது கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்ல 18 இயர்ஸ் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் क्वेश्चन நல்லா கவனமா கேட்கணும். The magnetic field due to the long straight conductor carrying current. இந்த மாதிரி லாங்கா ஸ்ட்ரைட்டா ஒரு கண்டக்டர்ல கரண்ட பாஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணனா அந்த பாயிண்ட்ல இந்த கண்டக்டரால என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதுதான் the magnetic field due to the long straight conductor carrying current. So பாரு டயகிராம் பாரு y dash இது என்ன கண்டக்டர் y dash is the conductor. அது என்ன கண்டக்டர் long straight conductor. அது வழியா என்ன பாஸ் பண்றோம் I the current passing through the conductor. இந்த கண்டக்டர் வழியா I ங்கற current பாஸ் ஆகுது. From the conductor at a distance a you consider a point p. இந்த கண்டக்டர்ல இருந்து a ங்கற டிஸ்டன்ஸ்ல நீ எந்த பாயிண்ட சூஸ் பண்ணிருக்க p ங்கற ஒரு பாயிண்ட சூஸ் பண்ணிருக்க. இப்ப நம்மளோட எய்ம் என்ன what is the magnetic field at p due to this long straight current carrying conductor. எடுத்த உடனே full கண்டக்டரால இருக்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சோ நீ என்ன பண்றேன்னா ஒரே ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ற that is ab. அந்த கண்டக்டர்ல ஒரு எலிமெண்ட்ட சூஸ் பண்ற. அந்த எலிமெண்ட் என்ன ab. அதோட லெந்த் என்ன dl. இப்ப இந்த எலிமெண்டால what is the field at p ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த டயகிராம்ல பாரு ab is not equal to bp. இந்த ab வந்து bp க்கு ஈக்குவல் இல்ல. சோ நான் இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரையறேன். அது வந்து என்ன ac. இப்ப இந்த ab ங்கிறது எதுக்கு ஈக்குவல் cp க்கு ஈக்குவல். இப்ப இந்த இது வந்து ஆங்கிள் OPA. அது என்ன சொல்லிருக்கேன் phi ன்னு சொல்லிருக்கேன். என்னது ஆங்கிள் OPA அது என்னன்னு சொல்லிருக்கோம் phi ன்னு சொல்லிருக்கோம். அதே மாதிரி ஆங்கிள் APB இது என்ன சொல்லிருக்கோம் ஆங்கிள் APB இது என்ன சொல்லிருக்கோம் d phi. APB இத d phi சொல்லிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஆங்கிள் OPY இந்த டோட்டல் ஆங்கிள் என்னன்னு சொல்லிருக்கோம் phi 2 சொல்லிருக்கோமா என்ன சொல்லிருக்கோம் phi. இந்த ஆங்கிள் phi 2 இந்த ஆங்கிள் phi இந்த ஆங்கிள் d phi. அதாவது ஆங்கிள் OPY அது என்னது phi 2. புரியுதா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா according to Boyard-Savart law சித்தம்பி பார்த்தோம்ல அப்ப dv வேணும்னா என்ன செய்யணும் mu 0 ideal sin theta by 4 pi r square into n cap போடுமா. இந்த n cap ங்கிறது இதனுடைய யூனிட் வெக்டார் போட்டுட்டோம். இப்ப இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோ. ஏன்னா நமக்கு r ஓட வேல்யூவும் தெரியாது sin theta ஓட வேல்யூவும் தெரியாது. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும் ஜஸ்ட் அசம்ப்ஷன். அப்ப ABC இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்ட அப்படின்னு சொன்னா இதுல sin theta வேணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இங்க இருக்கா இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன நமக்கு இங்க இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன நமக்கு AC. ஹைபோடென்யூஸ் என்ன நமக்கு AB. sin theta க்கு என்ன ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை ஹைபோடென்யூஸ். அதனால இந்த ABC ங்கற ட்ரையாங்கிள்ல sin theta க்கு என்ன செய்றோம் இங்க இருக்கு theta அதோட ஆப்போசிட் சைடு AC அதோட ஹைபோடென்யூஸ் AB. அதனால ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ் AC பை AB போட்டுட்டோம். இப்ப எனக்கு AC ஓட வேல்யூ தான் வேணும். இந்த AC என்ன இதுதான் எனக்கு வேணும். அப்ப AC வேணும்னா என்ன செய்யலாம்
AB into sin theta. ரைட்டா? AB நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லிருக்கேன், length of the element dl னு சொல்லிருக்கேன். அப்ப AC is equal to AB sin theta equal to dl sin theta. புரியுதா? ரைட். இப்ப APC இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கங்க. APC இந்த ட்ரையாங்கிள்ல sin d5, ஏன்னா இதோட ஆங்கிள் என்ன d5. அப்ப sin எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸா, ஆப்போசிட் என்ன AC, ஹைபோடென்யூஸ் என்ன AB. அப்ப இந்த AC by AB, இந்த AB நமக்கு என்னன்னு தெரியும்? R தெரியும். அப்ப AC by R தெரியும். இங்க இந்த வேல்யூ ஆஃப் d5 பார்த்தா இந்த எலிமெண்ட் ரொம்ப சின்னது. So angle subtended by the current element is also very small. So when theta is small, we can write sin theta as theta. அதனால இந்த d5 very small ஆ இருக்கிறதுனால sin d5 என்ன கன்வர்ட் பண்ணிக்கிறோம்? d5 கன்வர்ட் பண்ணிக்கிறோம். அப்ப இங்க போட்ட sin d5 பதிலா என்ன பண்ணுவோம்? d5. அப்ப d5 equal to AC by AP. AC equal to, அப்ப இதுல இருக்கிறது என்ன வரும்? ப்ராடக்ட் வரும். AB d5. அப்ப AC is equal to R d5. இந்த d5 எப்ப AC by R னு கொடுக்கோ, என்ன பண்ணுகிற? R d5. AC is equal to என்ன? R d5. இப்ப இங்க AC பாரு என்ன கிடைச்சிருக்கு? dl sin theta. இங்க AC பாரு R d5. Since LHS is equal, RHS is also equal. அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ற? ஈக்குவேட் பண்ற. ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைக்குது? dl sin theta is equal to R d5. அப்ப இந்த 4 எடுத்துட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல இந்த dl sin theta பதிலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? dB is equal to mu 0 I dl sin theta வந்து என்ன போடுறேன்? R d5 by 4 by R square into n cap. ஒரு r ஒரு r என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன இருக்கும்? mu 0 I d5 by 4 by R into n cap. ரைட். இப்போ எனக்கு இந்த r ஓட வேல்யூ வேணும். அப்ப r ஓட வேல்யூ வேணும்போது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். O P A. இதுல இந்த ஆங்கிள் பையா. இப்ப cos phi வேணும்னா என்ன செய்யலாம்? adjacent by hypotenuse. adjacent என்ன வந்து? OP. hypotenuse என்ன வந்து? AB. அப்ப cos phi equal to என்ன போட்டுருக்கேன்? OP by AB. அப்ப cos phi is equal to OP ங்கிறது A ஆ? ஏன்னா இந்த distance நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன்? Point is at a distance A from the rectangle சொல்லிருக்கேன் A. இந்த AP என்னன்னு வெச்சுக்கோம்? R. இப்ப cos phi வேல்யூ என்ன கிடைக்குது? A by R. ரைட். இப்ப அதுல இருந்து cos phi equal to A by R னு பார்த்தோமா? அப்ப R வேணும்னா என்ன செய்வோம்? A by cos phi. இத போய் நம்ம இந்த fifth equationல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப dB equal to என்ன கிடைக்கும்? mu 0 I d5 by 4 pi R. அப்ப A by cos phi. அப்ப கீழ இருக்க cos phi எங்க போயிடுச்சு? மேல போயிடுச்சு. அப்ப mu 0 I cos phi d5 by 4 pi A into n cap. அப்ப எனக்கு வந்து இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிறது due to the small element. அப்ப what is the magnetic field at P due to the long side? அப்ப full conductor ஆல அந்த field என்ன? அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இங்கே பயாஸ் ஆவறதால B என்ன integral dB பார்த்தோமா? இங்க அதே மாதிரி B equal to integral again minus phi1 phi2 போட்டுக்கோங்க. அந்த டயகிராம்ல பாருங்க phi1 ங்கிறது நெகட்டிவ் குவாட்ரண்ட்ல இருக்கு. அதனால என்ன போடுறோம்? minus phi1. phi2 ங்கிறது பாசிட்டிவ் குவாட்ரண்ட், அதனால plus phi2. mu 0 I cos phi d5 by 4 pi A enter. இதுல இந்த mu 0 I by 4 pi A வெளிய எடுத்துறேன். cos phi ஐ இன்டகிரல் பண்ணனா sin phi. cos phi ஐ இன்டகிரல் பண்ணா என்ன கிடைக்கும்? sin phi. n கேப்பிங் இருக்கும் minus phi1 plus phi2. நான் 11 பேர் சொல்லி கொடுத்திருக்கேன். லிமிட் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்ப என்ன ஆகும்? b equal to mu 0 I by 4 pi A sin phi2 minus of sin minus phi1. sin of minus theta is equal to minus sin theta. அப்ப அந்த minus minus சேர்ந்து என்ன ஆயிடுது? plus ஆயிடுது. so sin phi2 plus sin phi1 into n cap. இப்போ இந்த கண்டக்டர் வந்து infinitely long அப்படினா இப்படி இருக்கும் உடைய கண்டக்டர். அப்ப இந்த பாயிண்ட்க்குலாம் infinitely longனா இந்த ரெண்டு ஆங்கிளுமே என்ன ஆயிடும்? phi1 90 ஆயிடும், phi2 என்ன ஆயிடும்? 90 ஆயிடும். therefore phi1 equal to phi2 equal to 90. அப்ப b வேணா என்ன செய்வோம்? mu 0 I by 4 pi A இருக்கும். sin phi1 க்கு ஒரு 90 plus sin phi2 க்கு ஒரு 90 into n cap. sin 90 ஓட வேல்யூ என்ன? 1. அப்ப 1 plus 1 2. அப்ப இந்த 2 வந்து இந்த 4 என்ன? 2.
அப்ப என்ன கிடைக்குது mu 0 I by 2 pi a into n cap. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன நமக்கு வெக்டார் b is equal to mu 0 I by 2 pi a into n cap. புரியுதா? இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த டயகிராம் போட போறேன். xy is the conductor, I be the current passing through the conductor, P be the point at the distance a from the conductor. அதுக்கப்புறம் AB is the small length of the conductor having length L. அப்புறம் from A அதுக்கெல்லாம் டயகிராம் அந்த பாயிண்ட்க்கு லைனை டிரா பண்ணிடுறேன். இந்த ஆங்கிள் சொல்லிடுறேன். by πr சாவர்த்தா dv வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எழுதுறேன். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ABC ல இருந்து AC ஓட வேல்யூ dl sin θ ன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் BPAPB அதுல இருந்து அந்த AC ஓட வேல்யூ RD5 கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ணி அந்த dl sin θ க்கு RD5 போடுறேன். இந்த ஈக்குவேஷன் mu 0 I d5 4 pi r கிடைக்குது. r ஓட வேல்யூ OPA அந்த ட்ரையாங்கிள் என்ன கண்டுபிடிக்கிற A by cos phi கண்டுபிடிச்சுற. திருப்பி இந்த r ஓட வேல்யூ நீ A by cos phi வரும். y வந்து மேல போய்டும். cos phi மேல போய்ட. அப்புறம் cos ஐ இன்டர்வல் பண்ணா என்னன்ற நாலேஜ் உள்ள போய்டும். sin வேணும். அதோட நம்ம லிமிட் எப்படி அப்ளை பண்ணனும்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். sin of minus θ என்ன? minus sin θ. அதனால என்ன ஆகுது? minus to minus plus ஆகுது. இன்ஃபைனைட் லாங்னா அந்த லெங்த் அதிகமாக 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 ஆங்கிள் வேல்யூ இன்கிரீஸ் ஆகிட்டே போய் கடைசில என்ன ஆயிடும்? 90 டிகிரி ஆயிடும். sin 90 1. அப்ப ஃபைனலா b ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? mu 0 I by 2 pi a into n cap. புரியுதா? வெரி குட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நல்லா படிச்சுக்கோங்க.